வாங்க இன்றைக்கி ஜப்பான் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 100 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் வேணும். அதோட ஒரு பெரிய பல்லு பூண்டு வேணும். ஒரு 10 to 15 பீசஸ் அதில் இருக்கணும். இப்போ நான் சின்னதாக தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக காய்ச்சிருக்கணும் பால். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் பெப்பர் பவுடர், ரோஸ்ட் பண்ணாத பெப்பர் பவுடர், அப்புறம் ஒரு 50 கிராம் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சீனி, கொஞ்சம் உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா. இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாமே பெப்பர்லாம் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு உப்பு கம்மியாக தான் இருக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ரெண்டுமே சம அளவில் இருக்கணும். தண்ணி இல்லாத சிக்கனில் தான் இதை பூரா நம்ம கலக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி கொஞ்சம் வெளியே வரும். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதை அப்படியே வச்சுட்டு ஒரு கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். கடலை எண்ணெயாக ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. தனித்தனியாக போடுங்க. அப்புறம் ஒரு 50% வெந்திருந்தால் போதும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு கடாயில், பெட்டர் நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு மட்டும் பட்டர் போதுமான அளவு போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த அளவு போட்டிருக்கேன். அப்புறம் குக்கிங் ப்ராசஸ் அப்போ கொஞ்சம் சேர்ப்பேன். பட்டர் கொஞ்சம் உருக ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் போட போகிறோம். கார்லிக் நல்லா சாப் பண்ணிக்கோங்க, பொடிசாக இருக்கணும். இதுதான் அதோட டேஸ்ட்டே. இந்த பட்டரும் கார்லிக்கும் சேரும் போது தான் இந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ரொம்ப மினிமல் ஒரு என்ன சொல்கிறேன், சிம்மில் தான் வச்சுருக்கேன் கேஸ். ஏன்னா ரொம்ப கரிகிறவும் கூடாது. இன்னும் கூட பட்டர் அங்கே பாருங்கள் இன்னும் உருகாமல் தான் இருக்குது. அதுலேயே நான் கார்லிக் சேர்த்துட்டேன். கார்லிக் கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த 1 டம்ளர் பாலை இதில் சேர்க்குறோம். 1 டம்ளர் பால் இது நல்லா காய்ச்சிருக்கணும், இல்லைன்னா அது பால் வாடை வந்துடும். நல்லா காய்ச்சின பாலை சேர்த்துட்டு இன்னமும் நான் வந்து அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ பால், வெள்ளைப்பூடு, பட்டர், இது 3 மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த கார்லிக் வந்து இந்த பாலிலேயே வந்து வேகணும். கொஞ்சம் வேகட்டும். இப்போ கலர் இந்த மாதிரி இருக்கும். நான் சிம்மில் வச்சுருக்கனால உங்களுக்கு அந்த கொதிக்கிறது தெரியல. இப்போ முந்திரி, சீனி, அப்புறம் உப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை மிக்சியில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோம். முந்திரி பால்னு கூட இதை சொல்லலாம். இதை இப்போ இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கலர் மாறும். இப்போவும் சிம்மிலேயே இருக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள், ஏற்கனவே வேறு பெப்பர் சேர்த்துருக்கோம். ரொம்பவுமே பெப்பரும் போட வேணாம். அதுக்காக எல்லாமே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஒரு தடவையும் போட்டுக்கிறீங்க. ஸோ டோட்டலாகவே 1 டீஸ்பூன் பெப்பர் தான் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த முந்திரி, இந்த பால் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி மாறும். இன்னமுமே சிம்லேயே வச்சுருங்க. கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, ஹாஃப் குக்குடு மாதிரி, அந்த சிக்கனை இதில் நம்ம சேர்க்குறோம். ஹாஃப் குக்குடாக இருந்தால் தான் ஜூஸியாக இருக்கும். நீங்கள் அந்த ஆயிலில் போட்டு எடுக்கும் போதே சிக்கனை ஃபுல் குக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிஷ் வந்து ஹார்டாக இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ அதனால் ஹாஃப் குக் பண்ணிவிட்டு அதை இப்போ இந்த பால் இதோடு சேர்க்கும் போது அந்த ரிமைனிங் 50% இந்த மில்கை வந்து அது சக் பண்ணிவிட்டு ஜூஸியாக இருக்கும். ஃபைனலாக நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேன். இன்னமுமே சிம்மில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா கொதிக்கிறது உங்களுக்கு தெரியுது.
கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மூடி போட்டெல்லாம் வேக வைக்க வேணாம். ஆல்மோஸ்ட் சிக்கன் வந்து இப்போவே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது உள்ள சைஸுக்கும் இப்போவும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்துடும். இன்னமுமே நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுவோம். ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம். ஆற ஆற அது கெட்டியாயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து செமி லிக்விடாக இருக்கணும். ஃபைனலாக நான் ஒரு க்ரீன் சில்லி போடுறேன். அது டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த டோட்டல் இதில் வந்து வேறு ஸ்பைஸே கிடையாது. பெப்பரு, இந்த க்ரீன் சில்லி மட்டும்தான். அந்த பெப்பர், மைதா, பால், முந்திரி, இதுக்கு தான் இது பேரே ஜப்பான் சிக்கன்னு வச்சாங்க. இதில் வேறு ஸ்பைசஸ் எதுவுமே இருக்காது. நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சுகர் வேறு சேர்த்துருக்கோம். அப்புறம் கேஷ்யூ நட் வேறு சேர்த்துருக்கோம். அதனால இதில் ஒரு இனிப்புமே வரும். இது ஒரு புது டேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம தனியாக ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி, நான் அந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் சர்வ் பண்ணும் போது இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தேங்க்யூ.